எதுக்கு இது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே உங்க வெப்சைட்டுக்கு நீங்க பண்ணணும். இங்க இருக்கிறது அப்படியே பண்ணக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்களோ அது பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் நேம். ஸோ இதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். இல்லைன்னா அது ஓகேனா வச்சுக்கோங்க. ஓகே, வெப்சைட்டுக்கு ஏதாவது அல்டர்னேட் நேம் இருக்கா? நம்ம வெப்சைட்டுக்கு ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இங்க ஒயிட் டாப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் டாப்னு கொடுக்குறேன். ஸோ ஒய்ங்கிறதுக்கு வேற ரீசன் இருக்கு. ஸோ ஒய்ங்கிறது என்னது? யூ அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது இதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஷார்ட்டா வந்து ஒயிட் டேப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் டேப் வந்து எந்த ஆர்கனைசேஷனோடது? ஒய் குளோபலோடது. கரெக்டுங்களா? அப்படின்னு இருக்கா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஒரு லோகோவை ஃப்ரீஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இங்கே அதெல்லாம் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நான் இது வரைக்கும் லோகோ ஃப்ரீஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை, அதனால இது காட்டல. ஓகேவா? ஸோ இருந்து ஆல்ரெடி மேபி உங்களுக்குலாம் காட்ட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை என்ன பண்ணுறேன், ஸோ என்னோட லோகோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் வந்து லோகோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் சைஸ் பார்த்துக்கோங்க, ஸ்கொயரில் இருக்கணும், ரெக்டாங்கல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்கொயரில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபால்ட் சோஷியல் ஷேர் இமேஜ். அதாவது இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ யாராவது இப்போ என்னோட லிங்க் இருக்கும்ல, என் லிங்க் எடுத்துகிட்டு போய் சோஷியல் மீடியாவில் இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அது ஒரு இமேஜ் ஃபுல் பண்ணி காட்டும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜோட வரும். நம்ம லிங்க் தான் ஷேர் பண்ணியிருப்போம், ப்ளஸ் இமேஜும் ஷேர் பண்ணி காட்டும்ல, அதுதான் இங்கே என்ன இமேஜ்னு கேட்குது. நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா அது எந்த இமேஜும் காட்டாது, வெறும் லிங்க் மட்டும் வரும். நம்ம ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜோட ஷேர் பண்ணும்போது வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது. ஸோ அதுக்குமே சைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தா தெரியும். ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் சாம்பிளுக்கு இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ரெக்டாங்கல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேயே சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெக்கமெண்ட் சைஸ் இஸ் 1200 to 630 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ ரேங்க் மேத்துக்குள்ளே போகணும், செட்டப் விசார் கிளிக் பண்ணணும். செட்டப் விசார் கிளிக் பண்ணோடனே இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இது போகலாம். பிளாக் சம்மந்தம் இல்லை. இனிஷியலா ஒரு செட்டப் முடிச்சுட்டு அப்புறமா பிளாக்குள்ள போகலாம். சொல்லும் போது கவனிக்கல, அப்போ சொல்லும் போது கவனிக்கல. அதெல்லாம் ஆப்ஷனல், எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் நேம் இருக்காது. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா?
சார் வாங்க ஆக்டிவேட் ஆகலையா பிளகின்? ஆல்டர்னேட் நேம் வந்து ஆப்ஷனல். உங்க வெப்சைட் இருந்தா கொடுக்கலாம், இல்லனா விட்டுறலாம். ஓகேவா? மாசம் வந்துடா சொல்லுவாங்க. கவனிக்கிறது அதான் சார் பண்ணியாச்சு சார். ஃபாஸ்டா நீதாம்மா சும்மா டம்மி அப்லோட் பண்ணுங்கப்பா. பிக்சர் இல்லன்னா ஏதாவது டம்மி அப்லோட் பண்ணுங்க, அப்புறம் மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இன்ஸ்டால் பண்ணுங்க. போய் setup is ரேங்க் மெத்தட் இருக்குறா மேல SEO ரேங்க் மெத்தட் சைடுல மெனுல போறா SEO மெனு CSV கண்ட்ரோல் எதுக்கு போறாங்க அதுல டேஷ்போர்ட் வீடியோ மேல செட்டப் விசாட் வாட்ஸ்அப் மேல வாட்ஸ்அப் போற கீழே ஓகே நம்ம அட்வான்ஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் விசாட் என்ன பிளான் பண்ணி இதுல வந்துச்சுன்னா பர்சனல் பிளாகர் அதான் இப்போ நீ ஒரு பிளாக் ரெடி பண்ணறா அது வெயிட் பண்ணு அது பேர் அப்படியே போடுறது அது ரெடி பண்ணுங்க BMW அவன்
ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்து சாய்ஸ் தான். என்ன போட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் போலாம். லோகோ போட்டியா போணுமா சார் கம்பல்சரி? சரி ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஸோ இப்போ வந்து கனெக்ட் கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜுக்குள்ள வந்திருப்போம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த கூகுள் சர்ச் கன்சோல் கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சிருப்போம்ல. சொல்லுங்க யாரு? சார் லோகோ ஃபார் கூகுள் அதுக்கு என்ன இமேஜ் அப்லோட் பண்ணனும்? லோகோ ஃபார் கூகுள் நம்ம அப்லோட் பண்ண சொன்னோம். இப்போ ஆக்சுவலி பேக் போறோம். உங்க சைட்டோட லோகோ இருக்கும்ல அதுதான் நீங்க அப்லோட் பண்ணது இல்ல. பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம சாம்பிளுக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயர்ட் இமேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி சோஷியல் ஷேர் இமேஜ்னா நம்ம வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணும்போது ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு இமேஜ் நான் சாம்பிளுக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றது இந்த கூகுள் சர்ச் கன்சோல் கூகுள் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான டூல்ஸை வந்து நீங்க உங்க ஜிமெயில் ஐடியில தானே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்றாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம இது வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பேஜ்க்குள்ள வந்திருப்பீங்க. சைட் மேப் அப்படின்ற ஒரு பேஜ்க்குள்ள வந்திருப்பீங்க. இது டிஃபால்ட் ஆன்ல தானே இருக்கு எல்லாருக்கும். கனெக்ட் கூகுள் சர்வீசஸ் இருக்குல்ல அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? லோகோ ஏதோ அப்லோட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து போலாம். பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸ்கிப் பண்றா கீழ ஸ்கிப் பண்றா. எது சார் எனேபிள் ஆகும்? சைட் மேப்லாம் எனேபிள்ல இருக்கா? சைட் மேப்ஸ் இன்க்ளூட் இமேஜஸ் இதெல்லாம் இமெயில்ல இருக்கா? ஸோ முதல்ல சைட் மேப்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பாருங்க மேப்னா என்னது? யூஸ்வலி மேப்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஸோ லொகேஷன் பார்க்கறதுக்கு, அதாவது அந்த ஏரியா எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா மேப். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சைட் மேப். அப்போ என்ன நம்ம சைட் வந்து எப்படி வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான மேப் தான் சைட்டுக்கான மேப். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு சைட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது லிங்கா போட்டு வச்சிருப்பாங்க. லிங்கா இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு சைட் மேப் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த சைட் மேப் வந்து ஆன்ல தான் இருக்கணும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜின்லாம் இருக்குல்ல, இப்போ கூகுள்லாம் ஈஸியா நம்ம சைட்டை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா மேப் இருந்தால் தானே கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சைட் மேப் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாதான் அதில் இன்னும் நம்ம சைட்டை பத்தி ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக கொடுக்கறது தான். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்ன்ற தெரியும்னா XML அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். இங்க பாருங்க XML அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்மேட்ல தான் சைட் மேப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து இன்னொரு ஃபார்மேட்ல இருந்தது. HTML ஃபார்மேட்ல எல்லாம் முன்னாடி சைட் மேப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ இப்போ வந்து இதான் எல்லாருமே யூஸ் பண்றோம். XML ஃபார்மேட்ல இருக்குது. எதுக்காக யூஸ் பண்ற சைட் மேப்? சைட் மேப் சர்ச் இன்ஜினுக்கு ஈஸியா நம்ம சைட்டை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கறதா இந்த சைட் மேப். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. XML site maps help search engine index your site content more effectively. ஓகேவா? நம்ம சைட்டை எஃபெக்டிவா இண்டெக்ஸ் பண்றதுக்கு இந்த சைட் மேப் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எந்த ஒரு வெப்சைட்டோட சைட் மேப் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க whitetop.in/sitemaps.xml அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைட்டோட சைட் மேப்பை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வருது பாத்தீங்களா?
ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல வந்து லிங்க் தான் இருக்கும், வேற எதுவும் பெருசாலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது, லிங்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் போஸ்ட் சைட் மேப், பேஜ் சைட் மேப், FAQ சைட் மேப். இது வந்து உங்க வெப்சைட்டை பொறுத்து மாறும். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஆனால் போஸ்ட் பேஜ் கம்பல்சரி எல்லாத்துலேயும் இருக்கும். ஓகேங்களா? போஸ்ட் இருக்கும், பேஜ் இருக்கும், கேட்டகரி இருக்கும், நம்ம சைட்ல அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது இதை நீங்க இப்போ இதை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, பாத்தீங்களா என்னென்ன போஸ்ட் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே லிங்கா இருக்கும். ஸோ கூகுள் வந்து இந்த லிங்கை கிரால் பண்ணி பார்த்துக்கும் ஈஸியா. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை உருவாக்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி இந்த ரேங்க் மேப் பிளக்கினே கிரியேட் பண்ணிடும். இந்த சைட் மேப் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே அந்த ரேங்க் மேப்பே பார்த்துக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரியும்ல, ரேங்க் மேப் மாதிரி வேற ஆல்டர்னேட் பிளக்கின்ஸ்லாம் நிறைய இருக்கும். வேற என்னெல்லாம் இருக்கு? அது ஒரு டாஸ்கா கொடுத்துருந்தோமே. இல்ல சார், நீங்க பிளாக்ல ரெடி பண்றதா சொன்னீங்க. அது கொடுக்கல சார். கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். எலமெண்ட் அதுதான் இல்லையே, அது இங்க போடலையா? போடல, அதனால தப்பிச்சிட்டீங்க நிறையா. ஓ சார், பிளாக்ல ரெடி பண்றது. பிளாக்ல ரெடி பண்ணுறோம். பிளாக்ல ஏதோ ஸோ ரேங்க் மேப் மாதிரி நிறைய பிளகின்ஸ் இருக்கு எஸ்யூஓக்காகவே. ஸோ இந்த மாதிரி எந்த எஸ்யூஓ பிளகின் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே அந்த பிளகின் என்ன பண்ணும்? ஸோ சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிடும், அதுவே உருவாக்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை இதுவே வந்து வேற சைட்டா இருக்கு, அதுல பிளகின்ஸ்லாம் இல்லை, நம்ம தான் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்மளே என்ன பண்ணலாம், அந்த சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைட்டுக்கு நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட லிங்கை மட்டும் இங்கே போட்டால் போதும். ஸோ அதுவே வந்து அந்த சைட் மேப்பை உருவாக்கி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதுவே கிரால் பண்ணி நம்மளுக்கு வந்து சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ரேங்க் மாத்தே இந்த வேலையை நம்மளுக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ சைட் மேப்ல இமேஜஸ் ஆட் பண்ணுமான்னு கேட்குது, அதுவுமே ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இமேஜஸ் மூலியமா கூட நம்மளுக்கு டிராஃபிக் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதுவுமே ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் வேணுமா பேஜஸ் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே ஆன் பண்ணிக்கோங்க. இது மட்டும் உங்களோட விருப்பம் போல வேணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சும்மா இங்கே கவனிக்கணும், லேப்டாப்லேயும் நோண்டின்னு இருக்க, அப்புறம் எப்படி தெரியும் அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு? இந்த பேஜ் வந்துட்டீங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நோ இண்டெக்ஸ் எம்டி கேட்டகரி அண்ட் டேக் ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸேஷன் நம்ம எங்க பார்த்தோம், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். கிராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இண்டெக்ஸிங்கிறது என்னது, டேட்டா பேஸ்ல சேவ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோ இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு ஆப்போசிட், நீ சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். எதை சேவ் பண்ணக்கூடாது சொல்றோம், எம்டி கேட்டகரி எல்லாமே எம்டியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எதுக்குமா வரீங்க, 11 மணி, நீ வராமலே இருக்கலாமே. டெய்லியும் டெய்லியும் லேட்டு. நோ ஃபைன் கட்டிட்டோம். டெய்லியுமா ஃபைன் கட்ட? டெய்லியும் லேட்டா? நானா? ஆமா. நோ நான் டைம் வந்துரும். நான் 10 மணிக்கு டெய்லியே போடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. நோ லேட்டாலாம் வர மாட்டேன். இதான் உடனே நீர்லாம் போட்டு நீர்லாம் போட்டு வச்சோம். நீங்க லேட்டா வந்தா எப்படி? உட்காரு சீக்கிரம் உட்காருங்க. சோ இப்போ நம்ம எங்க என்ன சொல்றோம், நோ இண்டெக்ஸ் சொல்றோம். எதை இண்டெக்ஸ் பண்ண வேணா சொல்றோம், எம்டியா ஒரு கேட்டகரி இருக்கு, எம்டியா டேக் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், இண்டெக்ஸ் பண்ண வேண்டாம். அது எது கூகுள்ல காட்டணும், எம்டியா இருக்குல்ல அதனால ஒண்ணுமே இல்லையே, அது எது கூகுள்ல காட்டணும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்றோம், இதை வந்து நோ இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோ ஃபாலோ, இது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம், அது என்ன ஆப்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நோ ஃபாலோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். எக்ஸ்டர்னல் லிங்க்னா என்னது, எக்ஸாம்பிள் அன்னைக்கு இன்டர்னல் லிங்க்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் சொல்லிட்டு 2 இது பார்த்தோம், நமக்கு இருக்கா? இன்டர்னல் லிங்க்ஸ் என்ன சொன்னோம், அது சம்பந்தப்பட்ட வேற வேற வெப்சைட். எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்பதான். இப்போ ஒயிட் ஆப் வச்சு சொல்லுங்க எக்ஸாம்பிள். குளோபல் சர்வீஸ்
ஒயிட் டேப்ல அந்த மாதிரியா சார்? ஒயிட் டேப் விக்கிபீடியா ஒயிட் டேப் விக்கிபீடியா இல்ல ஒயிட் டேப் இல்லனா அது வந்து அது ரிலேட்டடா வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இப்ப கேக்குறது என்னன்னா இன்டர்னல் லிங்க்னா என்ன, எக்ஸ்டர்னல் லிங்க்னா என்ன? இன்டர்னல் லிங்க்னா அந்த வெப்சைட்டோட ஓன் லிங்க். எக்ஸ்டர்னல் லிங்க்னா இன்னும் அதிகமா தெரிஞ்சிக்கிறதுக்காக வேற ஒரு அவ்வளவுதான். அதான் ஏதாவது இன்டர்னல் லிங்க்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பேஜை லிங்க் பண்றது. என்ன பேஜ் அப்புறமா பேசுங்க, டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்ல இருக்க வேற ஒரு பேஜை லிங்க் பண்ணிருக்கணும். எக்ஸ்டர்னல் லிங்க்னா வேற ஒரு வெப்சைட்டை லிங்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? இங்க நோ ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாக் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். இது என்னங்கிறத நம்ம ஆஃப் பேஜ்ல பார்க்கலாம். ஓகேவா? நோ ஃபாலோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதை நான் ஆன் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா சைட்டு பூரா இருக்கிற எல்லா எக்ஸ்டர்னல் லிங்க்குமே என்ன டாக்ல ஆட் ஆயிடும், நோ ஃபாலோ அப்படின்னு சொல்ற ஒரு டாக் உள்ள ஆட் ஆயிடும். இப்போதைக்கு அது ஆஃப்லயே இருக்கட்டும், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ஓப்பன் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இன் நியூ டேபர் விண்டோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? எக்ஸ்டர்னல் லிங்க்னா வேற வெப்சைட் நம்ம பார்த்தோம். அதை ஓப்பன் பண்ணும்போது நியூ டேப்ல ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடுவோம். எதுக்கு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணணும்? ஸோ அது ஒரு விஷயம். அப்படி கிளிக் பண்ணி இப்போ அவங்க வெளியே போனாதான் அவங்களுக்கு வந்து இது வேற வெப்சைட்னு தெரியும். இன்னொன்று, போனவன் அப்படியே போகாம நம்ம வெப்சைட் திரும்ப வரணும். நீங்க நம்ம டேப்புக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வரவன் அதுக்குள்ளேயே இதுவாயிடுவான். அப்போ நம்ம வெப்சைட் காணாம போயிடும். எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஃபேஸ்புக், லிங்க்டின் இதெல்லாம் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம், இன்ஸ்டாகிராம்லாம் லிங்க் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள போறவன் நம்மளை வந்து திரும்ப பார்க்கவா போறான்? அவன் அதுலயே மூழ்கி போயிடுவான். ஓகேவா? இப்போ இதுவே எக்ஸ்டர்னல் லிங்க்ல நீங்க எக்ஸ்டர்னல் டேப்ல வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வெப்சைட் திரும்ப வருவோம். என்னங்க இந்த ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எப்பயுமே எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே நியூ டேப்ல தான் ஓப்பன் பண்ணணும். புரிஞ்சா? ஸோ அது இதுவே பண்ணிக்கும். இது ஆப்ஷன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க சைட்ல இருக்க எல்லா எக்ஸ்டர்னல் லிங்க்லயுமே இது என்ன பண்ணுவோம், நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால இதையும் ஆன் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு யூஸ் தான். அது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சோடனே யுவர் சைட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா செட்டப் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். யுவர் சைட் இஸ் ரெடி வந்துச்சா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணி செட்டப் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ரோல் மேனேஜர். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. இப்போ ஆன் பண்ணோடனே அட்மினுக்கு என்ன அக்சஸ்லாம் கொடுக்கணும், எடிட்டருக்கு என்ன அக்சஸ்லாம் கொடுக்கணும், ஆத்தருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், கான்ட்ரிபியூட்டர் அதுமாதிரி சப்ஸ்கிரைபர் அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ரோல் மேனேஜர்னா என்ன அப்படின்னா யூசருக்கு என்னென்ன அக்சஸ் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு நீங்க எல்லாருமே ஒரு சைட் வச்சிருக்கீங்க, நீங்க தான் அட்மினா இருக்கீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதுவே நார்மல் ஒரு வெப்சைட்டா இருக்கு அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆத்தர் இருப்பாங்க, எடிட்டர் இருப்பாங்க. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சைட்ல. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் எஸ்இஓ தெரிஞ்சிருக்குன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆத்தர் இருக்காங்க, அவங்க வந்து பிளாக் தான் ரைட் பண்ண தெரியும், அவங்களுக்கு எஸ்இஓ தெரியுமா? தெரியாது. அதை பண்றது ஒரு எஸ்இஓ அனலிஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேற யாராவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த ரேங்க் மேட்ச் தான் அந்த பிளகின் இந்த வேலை தான் பண்ணுது இல்ல, இதோட அக்சஸை அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா? இப்போ ஆத்தருக்கு நீ அதை கொடுத்துட்டு அவங்க போய் தெரியாம நோ இண்டெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம சர்ச் இன்ஜின்லயே வர மாட்டோம். ஏன்னா இண்டெக்ஸ் பண்ணாதான் ரேங்கிங் வாங்க முடியும். நீ நோ இண்டெக்ஸ்னு கொடுத்துட்ட அப்படின்னா சைட் ரேங்கிங் வராது, வரவே வராது. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணாட்டியும் பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ யாருக்கு என்ன அக்சஸ் கொடுக்கணும்? சில இடத்துல இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆத்தருக்கு பேசிக்கான எஸ்இஓஸ்லாம் தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ரைட் பண்றவங்களுக்கே கொஞ்சம் பேசிக்கா எஸ்இஓ தெரியணும், அதாவது ஆன் பேஜாவது அட்லீஸ்ட் பண்ண தெரியணும் அப்படின்றதான் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல போகுது. ஸோ இப்போ நீங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம் இதுமாரி. ஓகே, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதுக்கான அக்சஸை மட்டும் அவங்க கொடுத்துடலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இது யூஸ் பண்றோம், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போதையும் உங்களுக்கு அது தேவையில்லை.
நீங்க வந்து இப்போ ஸ்கிப் பண்ணலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், எது வேணா பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது, ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா அப்படி இல்லை, திரும்ப போய் பண்ணிக்கலாம், பிரச்சனை. ஓகே நெக்ஸ்ட் போலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்களா? இந்த பேஜ் வந்துட்டீங்களா? 404 இது எங்கயா பாத்துறீங்களா? நாட் ஃபவுண்ட், அதாவது பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த பேஸ்மென்ட் டிரைவர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்தரா யார் ப்ரோசீட் பண்ணணும் முடிஞ்சிச்சா? இமேஜஸ் இப்போ டாக் பண்றாங்க இமேஜஸ் போட்டுருங்க. யார் யார் என்னென்ன பண்ணணும், இன்விடேஷன் யாருக்கு போகணும், யார் உங்களுக்கு கேட்டா அந்த கேள்வி? அவங்க டாக் பண்ணி போட்டுருங்க. முடிஞ்சது. எனக்கு அது நான் லூப்ல இல்ல, தாவூத் அவரை டாக் பண்ணிருங்க, சதீஷன் டாக் பண்ணிருங்க. 404 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு எரர் தான் வந்து இந்த 404 நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதாவது நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, அந்த மாதிரி ஒரு பேஜே இல்லை அப்படின்னா அதுல வந்து இந்த எரர் வந்து வரும், 404 அப்படின்னு சொல்ற எரர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி வந்து இப்போ ஒருத்தவங்க வராங்க, நம்ம வெப்சைட் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு பேஜுக்கு வராங்க, அந்த அவங்க ஏதோ ஒரு பேஜ் தேடி வராங்க, அது வந்து இல்லை. ஓகேங்களா? இந்த எரர் வருது. அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே போயிட்டு வேற வெப்சைட் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவங்க நம்மள வெப்சைட்டுக்குள்ளே இது பண்ணிடணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், யாரெல்லாம் அந்த பேஜுக்கு வராங்கன்றது தெரியணும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 404 யாரெல்லாம் வராங்க, எந்த யூஆர்எலுக்கு வராங்க அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. நெக்ஸ்ட் ஓகே, இந்த யூஆர்எல் போட்டா இந்த பேஜ் வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேஜை வந்து நம்மளே பில்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அது வேற இதுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடலாம், மாற்றி விட்டுடலாம். ஸோ யாராவது இதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க ரீடைரக்ட் ஆகி வேற பேஜுக்கு போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வராங்க, 404 ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, வேற பேஜுக்கு அதுவே ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அவங்க வெளியே போக வாய்ப்பு இல்லைல்ல, நம்மளை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு காட்டும், இந்த பிளகின் காட்டும். ஸோ இது எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இன்னைக்கான டாஸ்க் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டாஸ்க் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த எரர்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல 404ங்கிறது பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்ற எரர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 400 சீரீஸ்ல வர எல்லா எரரையும் நோட் பண்ணணும். 400 சீரீஸ்ல வேற என்னெல்லாம் எரர் வரும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். 403, 401 இந்த மாதிரியான எரர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எஸ்இஓ பண்ணும்போதோ இப்போ நம்ம சைட்ல ஏதாவது நடக்கும் போது அதை பார்த்து தெரியணும் எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட்ல கேட்கல, வெப்சைட்டே கேட்கல, நம்பரை சொல்லி அது என்ன எரர் சொல்லணும். 404 பேஜ் நாட் ஃபவுண்ட், 403 சர்வர் இஷ்யூங்கிறது 500 சீரீஸ்ல வருது. ஸோ 500 சீரீஸ் 400 சீரீஸ் பிளஸ் 500 சீரீஸ்ல இருக்கிற எரர்ஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். முக்கியமானதுலாம் இம்பார்ட்டன்ட், நீங்க இப்போ இம்பார்ட்டன்ட் எரர்ஸ்னு போட்டாலே வரும். ஓகேவா? அதை நோட் பண்ணுங்க. எல்லாமே டாக்குமெண்டாவே போட்டுருங்க, பெட்ரு, பின்னாடி பாக்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ 400 சீரீஸ் 500 சீரீஸ் இம்பார்ட்டன்ட் எரர்ஸ் மட்டும் போட்டா போதும். ஏன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சாதான். அவ்வளோலாம் வராது,
நீங்க நினைக்கிற மாதிரி 100 வராது. ஓகேவா? அல்ல 10 15 தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? நீங்க ஃபுல்லாலாம் எழுதணும் அவசியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதினா போதும். இம்பார்ட்டன்ட் நீங்க போட்டு தேடினாலே வரும். ஓகேவா? ஏன்னா அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியணும் எங்க பிரச்சனைங்கிறது. ஏன்னா அதை சொன்னா அதை பார்த்தா தெரியும். அதுதான் அது மீனிங்கே. அதுக்காக தான் அந்த எரர் நேமே கோட் நேமே வச்சிருக்காங்க. 404 அப்படின்னு சொன்னது பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நம்மள பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ஷன்ஸ். ரீடைரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ ரீடைரக்ட் ஆகும் நம்ம சொல்லணும்ல. ஒருத்தவங்க வந்து பேஜ் நாட் ஃபவுண்டுக்கு வராங்க, அவங்க வந்து ரீடைரக்ட் பண்ணி நம்ம வந்து வேற எதுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ வந்து நீ சர்ச் இன்ஜினுக்கு சொல்லணும் இது எந்த டைப் ஆஃப் ரீடைரக்ஷன், நீ எதுக்கு ரீடைரக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சர்ச் இன்ஜினுக்கு சொல்லணும். சும்மாலாம் ரீடைரக்ட் பண்ணி விட முடியாது. ஓகேங்களா? சும்மா ரீடைரக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் என்ன பண்ணுவோம், அப்போ நீ வந்து சஸ்பீஷியஸ் வந்து என்ன பண்றான், சர்ச் இன்ஜின்ல ஒரு ரிசல்ட்டை காட்டுறான், உள்ள போனோடனே அவனை ரீடைரக்ட் பண்ணி வேற பேஜுக்கு அனுப்புறான், ஸ்பேம் பண்றான் இவன் அப்படின்னு சொல்லி சர்ச் இன்ஜின் முடிவு பண்ணிடும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கிட்ட சொல்லிடணும் எதுக்காக நான் ரீடைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுல வந்து 301, 302, 303 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. 301 ஆமா ரீடைரக்ஷன்ல. ஓகே 300 சீரீஸ்ல வரும் டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்க அப்படின்னா வரும். ஓகேவா? 301 அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்றேன். 301ங்கிறது பெர்மனன்ட் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன பண்றேன், ஒரு பேஜை வந்து பாட் வருது, அது பார்க்குது, இந்த பேஜ் வந்து இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஸோ அதில் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது வந்து 301 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பாட் புரிஞ்சுக்கும், ஓகே அப்போ இந்த பேஜ் தான் என்ன ஆயிடுச்சு, பெர்மனண்டா இந்த பேஜா மாறிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் யாராவது தேடும் போது இந்த பேஜை காட்டாது, இதான் பெர்மனண்டா மாறிடுச்சு அப்போ இதை காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பேர் கொடுக்குறது. ஓகேவா? சும்மாலாம் ரீடைரக்ஷன் நீங்க இந்த இதை மென்ஷன் பண்ணாம போட்டீங்கன்னா அது வந்து சஸ்பீஷியஸா புரிஞ்சுக்கும். இது வந்து அப்போ கூகுள் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம அதனால கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும் இதெல்லாம் ரீடைரக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 400 சீரீஸ்ல எரர், அதெல்லாம் எரர்ஸ். ஓகேவா? 500 சீரீஸ்ல இருக்க எரர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ஷன். ரீடைரக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கு 301 மட்டும் எழுதிக்கோங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க தேடுறது கரெக்டா ஒண்ணு யார் தேட சொன்னா ஓகேவா? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு நீங்க தேடுறது கரெக்டான்னு தெரியும். நீங்க டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ஷன் போறோன்னே அது பான் இஷ்டத்துக்கு ஏதோ கொடுத்து அதை நீங்க கட் காப்பி பண்ணக்கூடாது. இப்ப நீ 301 போட்டிருப்ப, ஓகே அப்ப 302, 3 இந்த மாதிரி தான் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன் 301ங்கிறது பெர்மனன்ட் ரீடைரக்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மேனுவலா பார்ப்போம், எங்க வந்து அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். நம்ம வெப்சைட்டுக்கு சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம கேட்டது பெருமா 404னா என்ன, 403னா என்ன அவ்வளவுதான் கேட்டோம். நம்ம சைட்ல போய் தேடலாம் சொல்லல. அது எப்படி ஒர்க் ஆகும். அதாவது இப்போ ஆக்சுவலி நம்ம எஸ்யூல பண்ணும்போது யூஆர்எல் ஸ்லக்னு நம்ம பார்த்தோம் ஆன் பேஜ்ல, ஞாபகம் இருக்கா? யூஆர்எல் ஸ்லக்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது அந்த யூஆர்எல்லோட இங்க இந்த லிங்க் வந்து மாத்துவோம், ஆப்டிமைஸ் பண்ணுவோம் நம்ம கீவேர்டுக்கு ஏற்ற மாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இப்போ நீ போய் ஆப்டிமைஸ் பண்றன்ற பேர்ல ஒரு எஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழைய பேஜ் இது போயிடுச்சு அப்படின்ற மீனிங் தான். ஏன்னா இது வேற லிங்க், அது வேற லிங்க். ஒரு எஸ் போட்டா கூட அது வந்து இதுவாயிடும். அப்ப பழைய பேஜ் நீ ஏதோ நிறைய இடத்துல லிங்க் பண்ணிருப்பல, அப்ப அதெல்லாம் என்ன இருக்கும், பழைய லிங்க் நம்ம போடும்போது சோ பழைய பேஜ் அப்ப நாட் ஃபவுண்ட் காணாம போயிடுச்சு. புது லிங்க் போட்டா அது வரும். ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேவா? லிங்க் எல்லாம் ஈஸியா மாத்த கூடாது. நீங்க வந்து அதுக்கு எவ்வளவோ இடத்துல லிங்க் பண்ணிருப்பீங்க. இங்க மட்டும் இல்ல, வேற எவ்வளவு வெப்சைட்ல கூட லிங்க் பண்ணிருக்கலாம். வேற இடத்துல நம்ம 4 பேருக்கு ஷேர் பண்ணிருப்போம். சோ அதெல்லாம் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அது பேஜ் நாட் ஃபவுண்ட்ல தான் போய் நிக்கும். ஓகேவா? அப்பதான் நீ ரீடைரக்ஷன் செட் பண்ணி வச்சிருக்க. இந்த பேஜ் போயிடுச்சுன்னா இந்த பேஜுக்கு வந்துடணும் ஆட்டோமேட்டிக்கா, அதை சொல்லும் போது செட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ யாராவது அதை கிளிக் பண்ணா கூட அது வந்து வெளியே போவாங்க. சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா நம்ம ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அவன் பேஜ் நாட் ஃபவுண்ட் ஆகி அவன் வந்து ஓகே போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க வெளியே. ஓகேவா? இது எப்படி சார்
டாக்ஸ்ல டைப் பண்ணி எடுத்துடா 400 னா அதோட நேம் மட்டும் அது நேம் மட்டும் போதும். அது என்ன எரர்னு சொல்லணும். அது தியரி தான் நீ ஒண்ணு எழுத வேணாம். நீ அது என்ன எரர்னு தெரியணும். 4 உன பார்த்தே தெரியுமா அந்த பேஜ் காணாம போயிடுச்சு. நாட் ஃபவுண்ட் அந்த பேஜ் காணோம். அது புரியுது இல்ல? அது மாதிரி மத்த எரருக்கும் உனக்கு தெரியணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? 508 சோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து எங்க வந்திருக்கோம் பார்த்தோம்னா ஸ்கீமா மார்க்அப் அப்படின்ற இடத்துக்கு வந்திருப்போம். வந்தாச்சா எல்லாரும்? ஸ்கீமா மார்க்அப். ஓகே ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இது என்ன சொன்னோம், இதுக்கு ஒரு பேர் சொன்னோம், நமக்கு இருக்கா? டைட்டிலு, மெட்டா டிஸ்கிரிப்ஷனு, இதுக்கு அதுக்கு ஒரு இது ஃபுல்லா சேர்த்தா ஒரு பேர் சொன்னோமே, என்ன சொன்னோம்? ஸ்னிப்பட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்னிப்பட்ல இங்கமே ரேட்டிங்லாம் வந்தா அதுக்கு ஒரு பேர் சொன்னோம், ரிச் ஸ்னிப்பட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நார்மலா வந்துச்சுன்னா ஸ்னிப்பட். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த ஆப்ஷன்ஸ் அது வந்து மாறும், ரேட்டிங் மாறும், வேற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட வரும்போது நம்ம என்ன சொன்னோம், அந்த ரிச் ஸ்னிப்பட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ரிச் ஸ்னிப்பட்லாம் வரணும் அப்படின்னா நீங்க என்ன செட் பண்ணணும்னா இந்த ஸ்கீமாவை செட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்கீமா அப்படின்றது என்னது அப்படின்றது இப்போ சொல்ற மாதிரிங்க. ஸ்கீமானா என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரா டேட்டாவை கூகுள் கொடுக்குறோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் பண்ணி அலைன் பண்ணி இதான்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எதுக்காகனா ஈஸியா அது புரிஞ்சிக்கிறதுக்காக. ஓகேவா? ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாதானே அதுக்கு என்ன காட்டணும்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன தெரியணும், கோர்ஸ்ன்னு தெரியணும். அதாவது இந்த கோர்ஸுக்கு அப்ப நம்ம என்ன காட்டலாம், ரேட்டிங் காட்டலாம், ஓட்ஸ் காட்டலாம் அப்படி சொல்லி இது புரிஞ்சுக்கும். இதுவே நான் இப்போ வந்து ஒரு மூவி ரிவ்யூ எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அதான் என் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ரிவ்யூ மூவின்னு போட்டோடனே இப்போ பாருங்க ரேட்டிங் காட்டுது, அதுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு காட்டுது. இதுவே இப்போ வந்து பாருங்க கேக் ரெசிபி அப்படின்னு சொல்றேன். அப்ப பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இன்னொன்னு என்ன காட்டுது, 40 minutes காட்டுதா, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் காட்டுதா. இதை காட்டணும்னா நீ என்ன பண்ணும், ஸ்கீமா மார்க்கப்ப செட் பண்ணும். ஸ்கீமா மார்க் இது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸ்ட்ரக்சரா நீ வந்து டேட்டாவை கொடுத்தாதான் அதுக்கு என்ன காட்டணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சர்ச்சை பொறுத்து அது வேற டேட்டாவை காட்டும், எது வந்து மக்கள் காட்டணும். இப்போ நான் ரெசிபின்னு போட்டனால இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணி இங்கேருந்தே பார்த்துப்பேன். இங்கே பாருங்க 1 hour 5 minutes ஆகும், அதுல பாருங்க 50 minutes ஆகும், அது வந்து 40 minutes ஆகும். நம்ம இதே ஆமா அது ப்ரிப்பேர் பண்ற டைமிங், இந்த கேக் ரெசிபி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இது எப்படி கூகுள் தெரியும்? புரியுதா? சோ இது வந்து நம்ம வந்து இங்க ஸ்ட்ரக்சரா கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரா நம்ம கொடுக்கும் போது கூகுள் வந்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ அதுவே புரிஞ்சுக்கிட்டனாலதான் என்ன பண்ணுது, இப்ப எடுத்து காட்டுது இந்த ரெசிபி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதுக்கு இவ்வளவு பேர் ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸ்கீமா மார்க்அப்னா என்னது, ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ரிச் ஸ்னிப்பட் வர்றதுக்காக யூஸ் பண்றோம். புரிஞ்சா? ஸோ அதை நம்ம எங்க கொடுக்கும், என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரேங்க் மேத்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கீமா டைப் வந்து ஆன் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம இப்போ டிஃபால்ட் செட்டப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ரேங்க் மேத்தோட டிஃபால்ட் செட்டப் தானே கை வச்சிருக்கோம். இங்க பாருங்க ஸ்கீமா டைப் ஃபார் போஸ்ட், உங்க சைட்ல இருக்க போஸ்ட் என்ன டைப் நான் செட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல்ங்கிற டிஃபால்ட் டைப் இருக்கு. இப்போ என் சைட் வந்து மல்டிபிள் விஷயத்துக்காக நான் யூஸ் பண்றேன். எக்ஸாம்பிள் நான் போஸ்ட் போடுவேன், அந்த போஸ்ட் வந்து எப்படி வேணா இருக்கலாம், நியூஸா இருக்கலாம், ரெசிபியா இருக்கலாம், ரிவ்யூவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா இதை அப்படியே வச்சிருங்க. இல்ல என் சைட் வந்து ஃபுல்லாவே ரிவ்யூ தான் இருக்கும், ஃபுல்லாவே வந்து ரெசிபி தான் இருக்கும், ஃபுல்லாவே கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க இதை சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன டைப் வந்து நான் டிஃபால்ட்டா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது பாருங்க.
ஸோ அந்த மாரி இருக்கும், ஆர்டிக்கல், புக்கு, கோர்ஸ் இந்த மாரி இருக்கும். ஆனா இந்த நாம வச்சுக்கணும், இது வந்து டிஃபால்ட் டைப்பு. இங்க கை வச்சீங்கன்னா சைட்டு பூரா அது வந்து மாத்திடும். ஓகேவா? அதனால டிஃபால்ட்டாவே அந்த ஆர்டிக்கல்லே இருக்கட்டும். நம்ம இண்டிவிஜுவலா அந்த பேஜ்ல பண்ணும் போது அங்க மாத்திக்கலாம். இப்ப ஏதோ ஒரு கோர்ஸை பத்தி ரிவ்யூ எழுதுறேன்னா அதை எழுதிட்டு அங்க மாத்திக்கலாம் நம்ம. ஓகேவா? இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்ன்றதால எனக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். கை வச்சு மாத்திட்டீங்க அப்படின்னா சைட்டு ஃபுல்லாவே அது அப்ளை ஆயிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேஜஸ்க்கு என்ன செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் அதையுமே டிஃபால்ட்டா விட்டுடுறேன், எதுவும் மாத்தல. சேவ் பண்ணி கண்டினியூ பண்ணிடலாம். அதுமே சேவ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வந்து இனிஷியல் செட்டப்பை முடிச்சிட்டோம். ஓகேவா? இனிஷியல் செட்டப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிளாக்ல விட்டோம்ல அங்க போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதுலேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து பிளாக் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எலமெண்டார் யூஸ் பண்ணலாம் டிசைன் பண்ணியிருப்பீங்க. மேபி இப்போ சில பேஜஸ் வந்து நம்ம எலமெண்டார்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ எலமெண்டார் ரெண்டா இல்லை, நான் எலமெண்டார் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். WordPress ரீசெஷன் போச்சா? போச்சு. நான் என்னங்கிறான் ஆமாங்க சார், ஒரு ஆப்ஷன் சார். நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு எலமெண்டார்ல ஒரு பேஜ் டிசைன் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேனல் வந்திருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தானே வரும். இதுல நீங்க வந்து எப்படி எஸ்இஓ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க லெஃப்ட் பேனல்லயே இங்க வந்து எஸ்இஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க வந்து வரும். ஓகேவா? இப்போதைக்கு எதாவது அது போகலாம், அது வேலை போக வேண்டாம். நான் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ஓகே, நான் வந்து பேக் போயிடுறேன் திரும்ப. எங்க அந்த பேனல் வரும் இப்ப நம்ம காட்டினது என்னன்னா, இப்ப எலமெண்டாரா இருந்தா எங்க அந்த பேனல் வரும்னு மட்டும் தான் காட்டணும். ஓகேவா? இப்ப நார்மலா எல்லாருக்கும் இப்ப நம்ம எல்லாமே இதுலதான் டிசைன் பண்ணிருப்போம். டிஃபால்ட்டான ஒரு எடிட்டர்ல டிசைன் பண்ணோம். எதுக்காக நான் டிஃபால்ட்டா பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அப்பதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அதுக்காக தான் நம்ம வந்து டிஃபால்ட்டா இதில் பண்ண சொன்னது. ஸோ நீங்க எலமெண்டார்ல பதிவே பண்ணிட்டு இதுல பண்ணீங்கன்னா இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, நானும் ஒரு பிளாக் ரைட் பண்ணிட்டேன். ஸோ ரைட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரேங்க் மேத்தோட சிம்பிளோட ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், அதை கிளிக் பண்றேன். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேனல் வந்து புதுசாக இங்க வந்துருக்கும். இதே பேனல் தான் எலமெண்டார லெஃப்ட் சைட்ல வந்துச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. இங்க ரைட் சைட்ல இருக்கு, அங்க லெஃப்ட் சைட்ல இருக்கும். புரிஞ்சா? ஸோ நம்ம இதுல தான் இப்போ ஒர்க் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்இஓ பண்றதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்னது? கீவேர்டு. கீவேர்டு தான் ஃபர்ஸ்ட் விஷயம். கீவேர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த ரேங்க் மேத் பிளகின் என்ன பண்ண போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு டூல். இங்க இது வந்து நமக்காக எஸ்இஓ பண்ணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு டூலு. நீங்க கொடுக்குற கீவேர்டுக்கு இந்த பிளாக் வந்து ஆப்டிமைஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போகுது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இது என்ன பண்ண போகுது, என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றத காட்ட போகுது. அவ்வளவுதான் இது பண்ணும். இது வந்து நம்மளுக்கு எஸ்இஓ பண்ண போறது கிடையாது. புரியுதா? நம்ம தான் எஸ்இஓ பண்ணணும், அதெல்லாம் பண்ணாது. ஸோ அது ஒரு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அது சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா? அது இதை காட்டுது, இதை பண்ணல சொல்லுது, அப்ப நான் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அது வந்து பேசிக்கா என்ன பண்ண போகுது, இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன் தான் கொடுக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பேசிக்கா நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, செக்லிஸ்ட் பார்த்தோமே, ஆன் பேஜோட செக்லிஸ்ட் பார்த்துருப்போம்ல, அதை வச்சு நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணலாம்.
சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பிளாகோட கீவேர்டை நான் இங்க வந்து டைப் பண்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கொடுத்த உடனே இந்த கீவேர்டுக்கு இந்த பிளாக் வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ரேட் ஸ்கோரோட காட்டியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, நான் இந்த கீவேர்டை போட்ட உடனே டிஃபால்ட்டாவே இந்த ஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. 0ல இருந்து இப்போ 62க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் வந்து பிளாக் ரைட் ஆகும்போது அது ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த செக்லிஸ்ட்ல என்ன இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீவேர்டு டைட்டிலோட ஆப்டிமைஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆப்டிமைஸ் ஆயிருக்கா பார்க்கணும். யூஆர்எல் ஸ்லக் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன செக்லிஸ்ட்ங்க. கமான் செக்லிஸ்ட். கீவேர்ட்ஸ் இன் பாடி, அதாவது கீவேர்ட்ஸ் வந்து கண்டென்ட்ல இருக்கான்னு பார்க்கணும் அப்படி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங்ஸ். சப்ஹெட்டிங்ஸ் கீவேர்ட் ஆட் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் கண்டென்ட் குவாலிட்டி, நேவிகேஷன் இம்ப்ரூவ்மென்ட், அப்புறம் என்கேஜிங் கண்டென்ட், page is indexed. Okay, next mobile friendly, page speed, image alt text. Okay, add internal and external links அப்படி சொல்லி நம்ம பார்த்துக்கோம். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ செக்லிஸ்ட்ல இருக்கிறத எல்லாத்தையும் பண்றோமான்றதை பார்க்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கீவேர்டை இங்க என்டர் பண்ணிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ரேங்க் பண்ண வேண்டியது. ஆனா கீவேர்டை என்டர் பண்ணாதான் அதை அனலைஸ் பண்ணி சொல்லும் இந்த கீவேர்டுக்கு இது ஆப்டிமைஸ் ஆயிருக்கா இல்லையான்றது. ஸோ நம்ம போட்டோடனே ஒரு 62% வந்து இது ஆப்டிமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பாத்தீங்கன்னா ஸ்னிப்பட் இருக்கும். ஸ்னிப்பட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன ஸ்னிப்பட்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் எடிட் ஸ்னிப்பட் கொடுக்குறேன். எடிட் ஸ்னிப்பட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, யூஆர்எல். யூஆர்எல் இன்னொரு பேர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெர்மா லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர்எல் ஸ்லக்னு பார்த்தோமா, அது பிராக்கெட்ல இன்னொன்னு போட்டுக்கோங்க. வேணாம், பெர்மா லிங்க் இங்க இருக்கு பாருங்க. பெர்மா லிங்க் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ யூஆர்எல் ஸ்லக்னு சொல்லலாம், இல்லைன்னா பெர்மா லிங்க் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் பெர்மா லிங்க் அப்படிங்கிறதான் அதான் ஸ்னிப்பட்குள்ள வரப்போகுது. கரெக்டுங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டைனமிக்கா ரேங்க் மாதிரியே வந்து சைட் டைட்டில் எல்லாத்தையும் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். எப்படின்னு பாருங்க, நீங்க இங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்களா, நான் என்ன கொடுத்துருக்கேன், டாப் 10 எசென்ஷியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஃபார் 2024 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுவே அது என்ன பண்ணுவோம், டைனமிக்கா புல் பண்ணிக்கும். ஸோ இங்க பாருங்க, டைட்டில் எஸ்சிபினா செப்பரேட்டர், அதாவது ஐஃபன் இங்க போட்டுக்கோங்க பாத்தீங்களா, ஐஃபன், அதுக்கப்புறம் சைட்டோட நேம். அதுவே வந்து டிஃபால்ட்டா எல்லா பாகங்களும் அதுவே இந்த ஃபார்மேட்ல வந்து சூஸ் பண்ணி வச்சிரும் டைட்டில். நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு அது வேண்டாம், நான் தான் டைப் பண்ண போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஃபார் 2024 அப்படிங்கிறத ஏன் டைட்டில்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து இதை வந்து மாத்திக்கலாம், டைனமிக்கா அதுவே மாத்திக்காம நம்மளே வந்து சொல்லிடலாம் இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் தான். கரெக்டா? ஸோ அது வந்து இதில் ஆப்டிமைஸ் ஆயிட்டான்றதை நான் பார்த்துக்கிறேன். டாப் 10 எசென்ஷியல், இதுதான் ஆக்சுவல் டைட்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் அன்னைக்கே சொன்னேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து புல் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்றத சொன்னேன். இப்போ பாருங்க, நான் கொடுக்கவே இல்லை, பட் அதுவே வந்து காட்டுது. எங்கேருந்து காட்டுது அப்படின்னா என்னோட பிளாக்ல ஃபர்ஸ்ட் 3 லைன் இருக்குல்ல, இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது புல் பண்ணி எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ நான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இங்கே வந்து மாறிடும். ஸோ இதை இங்கே பார்க்குறது ப்ரிவியூ, எப்படி வந்து சர்ச்சில் வரப்போகுது, ஸ்னிப்பட்டோட ப்ரிவியூ நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் சைட்ல அந்த பவர்ஸ்லாம் சொல்றேன் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு லிமிட் இருக்கு, கேரக்டர்ஸ் லிமிட். எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கலாம், டைட்டில் நோட் பண்ணிக்கோ, டைட்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா
60 கேரக்டர்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். டைட்டில் எத்தனை கேரக்டர் இருக்கலாம்? 60 கேரக்டர்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 160 கேரக்டர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து 160 கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ பெர்மாலிங்க் 75 கேரக்டர்ஸ். பெர்மாலிங்க் 75 characters. Title 60 characters. Meta description 160 characters. Permalink 75 characters. ஓகேவா? ஸோ நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஸோ எதுக்காக அவ்வளோதான் இருக்கணும்னு சொல்றாங்கன்றத பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்னிப்பட் உங்களுக்கு ப்ரிவியூ தெரியுது. இப்போ இங்க பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க 60 கேரக்டர்ஸ்ன்ட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து இங்க வந்து டைப் பண்ணிட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன ஆச்சு? அது ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் வந்து கூகுள் சர்ச்ல காட்டும். அதுக்கு மேல போச்சுன்னா கூகுள் சர்ச்ல காட்டாது. ஸோ இந்த மாதிரி டாட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை காட்டாதது எதுக்கு நீங்க டைப் பண்றீங்க? அது வந்து வேலையே வேண்டாம். இதுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் 49 கேரக்டர்ஸ் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ ஃபுல்லாமே நான் என்ன டைப் பண்ணிருக்கணும் அது டிஸ்பிளே பண்ண முடியும் சர்ச்சில். அதை தாண்டி நான் போல. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து லிமிட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. லிமிட்டுக்குள்ள அதுக்காக தான் நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ இங்க பாருங்க, நான் வந்து இன்னும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே இல்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணுது பாருங்க. தெரியுதா? ஏன்னா அது வந்து டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து 2 லைன் எடுத்து வச்சு காட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த டாட்னு வந்து ஃபினிஷ் ஆகிடும். புரியுதா? இங்க பாருங்க, இது பெர்மாலிங்க் இங்க இருக்கு. நீங்க வந்து இது டெஸ்க்டாப்பு இது எப்படி வேணா நீங்க பார்க்கலாம். ஸோ இதுமாரி சர்ச் பண்றாங்க அப்படின்னா இதுமாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு காட்டுது பாருங்க. புரியுதா? ப்ரிவியூவும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க பேசிக் எஸ்இஓ, அதாவது நம்ம செக்லிஸ்டோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூ ஆர் யூசிங் த ஃபோக்கஸ் கீவேர்ட் இந்த எஸ்இஓ டைட்டில்ல ஃபோக்கஸ் கீவேர்ட் இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்லுது? டைட்டில் வந்து இல்லை, அதாவது நீங்க கொடுத்த கீவேர்டு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் பெர்மாலிங்க், அதாவது யூஆர்எல் ஸ்லக். ஸோ யூஆர்எல் ஸ்லக்லயும் வந்து இருக்குது. நீங்க வந்து இப்போ நம்ம ஆப்டிமைஸ் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், பெர்மாலிங்க்ல வந்து கீவேர்டை தூக்கிடுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் போட்டுட்டு தூக்கிடுறேன். இப்போ பாருங்க அங்கே ஸ்கோர் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. 57 மாறிடுச்சு. 62ல இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா இதை காட்டும், கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் யூஆர்எல். காட்டுதா? இந்த பிளகின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சொல்ற கீவேர்டுக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க போகுது, செக் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஈஸியா தெரியும்ல, நான் வந்து ஓகே நம்ம வந்து அதை மாற்றணும். ஸோ நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியா பண்றதுக்கு தான் இந்த டூல். ஓகேங்களா? அதுவே வந்து எஸ்இஓ பண்ணாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணோடனே திரும்ப பாருங்க 62க்கு போயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து என்னாச்சு, டிக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோக்கஸ் கீவேர்ட் அப்பியர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 10% ஆஃப் த கண்டென்ட். அதாவது இங்க கண்டென்ட் இதான் நம்மளோட கீவேர்டு. கரெக்டா? ஸோ இந்த பேராகிராஃப்ல 10% கண்டென்ட்டுக்குள்ள இது இருக்கு, நீங்க கொடுத்த கீவேர்டு வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கண்டென்ட் இஸ் 554 words லாங், கன்சிடர் யூசிங் அட்லீஸ்ட் 600 words. அதான் நான் எழுதின பிளாக் வந்து எவ்வளவு இருக்கு, ஜஸ்ட் 500 சம்திங் வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே லாங் கண்டென்ட் எழுத ரைட் பண்ணணும். எப்பயுமே மினிமம் 600 words இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 600 words இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா மினிமம் 1000 words வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். ஏன் அப்படின்னா கூகுளுக்கு வந்து லாங் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். தெளிவா நீட்டா நம்ம எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும் யூசருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதனால எப்பயுமே 1000 wordsக்கு மேலே எழுதுனீங்கன்னா கூகுளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அது வந்து நான் ப்ரிஃபரன்ஸ். நீங்க யாரை கேட்டாலும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 1000 words இருக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா லாங் கண்டென்ட்டா இருந்தாலும் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியும். அப்பதான் யூசருக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக.
புரிஞ்சா? ஸோ 1000 வேர்ட்ஸ் மிகாம எழுதுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, நான் இதையே வந்து காப்பி பண்ணி நான் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ அது டிக்கா மாத்துறதுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், இப்போ வந்து நான் இதை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கண்டென்ட் இஸ் 618 வேர்ட்ஸ் லாங் ஆயிடுச்சு, குட் ஜாப் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்போ கூட அது என்ன பண்ணுது, ஆரத்துல தான் காட்டுது, கிரீன்ல காட்டல. ஏன்னா 1000 வேர்ட்ஸ் மேல போச்சுன்னா தான் இது கிரீன்ல வந்து வரும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ என்னோட ஸ்கோர் வந்து 2.7 இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒன்றுனா நம்ம வந்து மாற்றணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். திரும்ப அது இதுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்கே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபோக்கஸ் கீவேர்ட் கண்டென்ட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆல்ரெடி கண்டென்ட்ல இருக்கு, அதுவும் ஸ்டார்டிங்லேயே இருக்கு. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ் கீவேர்ட் எதில் இருக்கணும், சப்ஹெட்டிங்ஸ்ல இருக்கணும். இங்க பாருங்க, அதுதான் இங்க காட்டுது, ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் சப்ஹெட்டிங்ஸ். சப்ஹெட்டிங்ஸ்லாம் ஃபோக்கஸ் கீவேர்ட் இல்லை அப்படி சொல்லி காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இங்க வந்து டைட்டில் எழுதியிருக்கேன், இன்ட்ரோடக்ஷன் மாரி ஒரு சின்னதாக எழுதியிருக்கிறேன். ஸோ இங்க ஒரு டைட்டில் எழுதுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, இங்க இன்ட்ரோடக்ஷன் பேசுனதுக்கு அப்புறமா டேரக்டா என்ன ஆயிடுச்சு, கண்டென்ட்குள்ள போயிடுச்சு. ஸோ இங்க என்னால டைட்டிலே எழுத முடியும், இங்க ஒரு சப்ஹெட்டிங் மாரி எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்க இருக்கு. டூல்ஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இது என்ன டேக்ல என்ன இதுல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, H2 அப்படின்ற சொல்ல லெவல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சைட்டை பொறுத்த வரைக்கும் H2 டேக்ஸ் வந்து எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 10 இருக்கலாம். H2 டேக்ஸ் எவ்வளோ இருக்கலாம், 10. ஏன்னா எப்பயுமே சப்ஹெட்டிங்ஸ் கண்டிப்பா வரும். ஒரு பிளாக் எழுத போறீங்க, நிறைய சப்ஹெட்டிங்ஸ் வந்து வரதா போகுது. அந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸ் வரும்போது எத்தனை சப்ஹெட்டிங் வச்சுக்கலாம், சப்ஹெட்டிங் நிறைய வச்சுக்கலாம். H2 டேக்ல எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னா 10 வச்சுக்கலாம் ஒரு பேஜ்ல. எதுக்காக அப்படின்னா, அதான் இம்பார்ட்டன்ட் சப்ஹெட்டிங்ஸை மட்டும் நம்ம H2ல வச்சுக்கிட்டோம். இல்லை இதுக்கு ஒரு எங்க வந்து மேலே போகுது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, இங்க நான் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எழுதியிருக்கேன், இதுவே நான் 15 எழுதுறேன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு நிறைய சப்ஹெட்டிங்ஸ் வருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் H3 H4 H5 H6 எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்கு. எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் H2ல போட்டுட்டு, முக்கியம் இல்லாதது கொஞ்சம் இதுவானதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், H3 H4 H5ல கொடுத்துக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கீவேர்டு வந்து சப்ஹெட்டிங்ஸ்ல ஆட் ஆயிருக்கு, அது H2ல நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க டிக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ரியல் டைம்ல ஒரு வெப்சைட் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பண்றதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு சைட் எடுத்து, ஓகேவா? ஸோ அதை நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட் என்னது, நம்ம இதுல கண்டென்ட் குவாலிட்டி, நேவிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. கண்டென்ட் குவாலிட்டி இருக்கு. சரி, ஓகே, நம்ம அதையும் பார்க்கலாம். இங்க இருக்கிற வேற என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஆட் அன் இமேஜ் வித் யுவர் ஃபோக்கஸ் கீவேர்ட் அஸ் ஆல் டெக்ஸ்ட். ஆல் டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, கீவேர்ட் டென்சிட்டி 0.54. டென்சிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னன்றதை சொல்றேன். ஃபோக்கஸ் கீவேர்ட் அந்த காம்பினேஷன்ஸ் அப்பியர் 3 times. அதாவது நான் கொடுத்த ஃபோக்கஸ் கீவேர்ட் எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கா, இந்த இதுல 3 தடவை அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ 0.5% டென்சிட்டியில இருக்கு. அடுத்து கீவேர்டோட எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ லாங்ல இருக்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள இப்போ வந்து 5 எவ்வளோ கண்டென்ட் இருக்கு, 559 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பிளாக்குள்ள நான் வந்து 3 தடவை என் கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டென்சிட்டியில இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுது. ஸோ 1.2 அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 2 தடவை அந்த கீவேர்டை சும்மா பேருக்கு நான் ஆட் பண்றேன், என்ன அது ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதான் நம்மளோட கீவேர்டு, கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், சும்மா ஜஸ்ட் இப்போ அது என்ன ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்க்கறதுக்கு இங்க பாருங்க ஏறிச்சு, தெரியுதா உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு தடவை போடுறேன், இங்க பாருங்க கிரீன் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இதே ஒரு 4 தடவை போடுவோமா, என்ன நடக்கும் பார்ப்போம்.
ஸோ அது போக 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 உங்களுக்கு வந்து இன்னும் ரெட்ல வரும். அடுத்து ஒரு லிமிட்டை தாண்டிங்க அப்படின்னா அது ரெட்ல வந்து காட்டும். எதுக்காக காட்டுதாமோ அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, 559 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பிளாகுக்குள்ள உங்களோட கீவேர்டை ஸ்டஃப் பண்றீங்கன்னு மீனிங். அதை நம்ம என்ன சொல்றோம், கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்றோம். கீவேர்ட் என்ன பண்ற, நீ வந்து திணிச்சு வைக்கிற, உள்ள ரேங்கிங் வாங்கணும்ன்றதுக்காக என்ன பண்ற, கீவேர்டை திணிக்கிற. ஓகேவா, அது பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுவே காட்டும் உங்களுக்கு. அது வந்து வேர்ட்ஸை பொறுத்து, வேர்ட்ஸ் கவுண்டை பொறுத்து மாறும். ஓகேவா, இப்போ நான் வந்து 500 வேர்ட்ஸ் தான் நான் எழுதியிருக்கிறேன், அதுல இவ்வளவு வருது, இந்த ரிப்பீட் ஆகுது. ஸோ அது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நான் 1000 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு வார்த்தையில போயிட்டு நான் 10 தடவை போட்டுட்டு டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னு நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா 1000 வேர்ட்ஸ் இருக்கு, இன்னும் நான் இன்னும் இடத்துல ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வேர்ட்ஸ் கவுண்டை பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு தான் நீங்க வந்து இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கீவேர்ட் டென்சிட்டியை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, லிங்க் அவுட் டு எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ், அதாவது எக்ஸ்டர்னல் லிங்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் லிங்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஆட் டூ ஃபாலோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம சொன்ன அதே செக்லிஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் இங்க இருக்கு. ஸோ கண்டென்ட் வந்து என்கேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. நம்மளோட செக்லிஸ்ட்ல கண்டென்ட் வந்து என்னவா இருக்கணும், என்கேஜிங் கண்டென்ட்டா இருக்கணும். அதாவது நம்ம என்ன சொன்னோம் இன்னைக்கு பார்க்கும்போது, வீடியோ, இமேஜ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான் கண்டென்ட் ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் ஆவாங்க. நான் இதையே பப்ளிஷ் பண்ணி நான் காட்டினேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதே ஒருத்தர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா வெறும் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். அதுல யார் படிப்பா, யாருமே படிக்க மாட்டாங்க. வெறும் கண்டென்ட் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம கூட என்கேஜ் ஆக மாட்டாங்க, அவங்க படிக்க மாட்டாங்க. இதை மட்டும் இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இது என்னன்னா அது ஃபுல்லா இமேஜா இருக்கு, இது கம்மியா இருக்கனால கூட மேபி ஸ்க்ரால் பண்ணியாவது பார்ப்போம். இதுவே 1000 வேர்ட்ஸ் 2000 வேர்ட்ஸ் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோ, படிக்கவே மாட்டாங்க, யாரும் ஸ்க்ராலே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இமேஜஸ், வீடியோஸ், அது மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன், இப்போ நீங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உங்க பிளாக் ரிலேட்டடா நீங்க வந்து இமேஜை கேன்வால கிரியேட் பண்ணணும். கேன்வால கிரியேட் பண்ணி தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். எனக்குமே கூகுள்ல இருந்து சுட்டு வைக்கிறது, இங்க இருந்து எடுத்து மாத்தி வைக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிளாக்கரை உங்களுக்கு மேல காப்பிரைட் இஷ்யூவா கிளைம் பண்ண முடியும். உங்களா கேஸே போடலாங்க, என் கண்டென்ட் சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியும். அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை உருவாக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க இதுக்கு ரிலேட்டடா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜஸை கேன்வால டிசைன் பண்ணி வைக்கணும். நான் இப்போதைக்கு கூகுள்ல இருந்து எடுத்து வச்சு காட்டுறேன். ஓகேவா, சப்போஸ் நம்மள ஒரு கிரியேட்டிவா பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ஆல்ரெடி ஒரு 50% அதோட நீங்க இப்ப காப்பி பண்ணி வச்சாலும் அது ஒத்துக்குவோம். ஏன்னா அதுக்கு தெரிய போறது கிடையாது நீங்க வந்து காப்பி பண்ணி தான் வச்சீங்கன்ட்டு. பட் அவன் என்னைக்காவது பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் காப்பி ரைட் எடுப்பான். அப்ப நீங்க வந்து விஷுவலா மாட்டிப்பீங்க. ஓகேவா, அதனாலதான் பண்ண வேண்டாம் சொல்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு இதுதான் நான் டிசைன் பண்ணதுன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இதுதான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நான் வந்து இதை அப்லோட் பண்றேன். இந்த இடத்துல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி நான் என்ன பண்றேன், இங்க ஆட் கொடுத்துட்டு இமேஜ் கொடுத்துட்டு இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. மீடியா லைப்ரரினா ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருந்தா அதுல வரும். ஓகேவா, நான் வந்து என்ன பண்றேன், அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணி நான் வச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸுங்கிற கீவேர்டை ஆல்ட் டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு இமேஜ்லயாவது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு நீங்க ஆட் பண்றதுக்கு இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று நீங்க இதை அப்லோட் பண்ணும் போதே ஆட் பண்ணலாம். இப்போ மீடியா லைப்ரரி நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஆல்ட் டெக்ஸ்ட் காட்டியிருக்கோம். சரி, ரைட் சைடில் சாரி. ஸோ ரைட் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ட் டெக்ஸ்ட் காட்டியிருக்கோம், இங்கேயே காட்டியிருக்கோம். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து டைப் பண்ணலாம், டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
டூல்ஸ் ஃபார் 2024 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கேயே டைப் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அது தெரியல அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டர்ஸ் HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ HTML பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா alt equal to அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பாருங்க, alt equal to நம்ம ஆல்ரெடி அங்கே ஆட் பண்ணனால இங்கே காட்டுது. நாங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தால் இங்கே வராது. இன்னொன்று நான் சொல்லியிருக்கிறேன், வேர்ட் ப்ரெஸ் வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து பண்ண அது கோடாக மாற்றிக்க சொன்னா இதுதான் அது. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எடிட்டர்ஸ் HTML கொடுத்தேன் அப்படின்னா இது கோடு வடிவத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. P tag போட்டிருக்கு, அதாவது பேராகிராஃப் அந்த டேக் தான் இது P tag நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டேக்காக அது போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு டேக் இருக்கும். ஃபிகர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் இருக்கும். இமேஜ் சோர்ஸு, எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கணும், அதுக்கான ஆல் டெக்ஸ்ட் என்ன, அதுக்கான கிளாஸ் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு HTML தெரியும்னா நீங்கள் HTML கூட நம்மளால பண்ண முடியும். இல்லை ஒரு கோடை வந்து ஆட் பண்ணலாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம், அது ஃபோக்கஸ் கீவோட ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஓகே ஆகிருக்கும். ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் த இமேஜ் alt attributes அப்படின்னு சொல்லி காட்டி டிக் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட் என்னது, அடுத்து நேவிகேஷன் மூவ்மெண்ட்லாம் என்கேஜிங் கண்ணா. ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக உருவாக்கி இருக்கோம் இந்த இமேஜ் பார்க்கும்போது. ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம், ஒரு வீடியோவை ஆட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன், browse all. ஸோ ஒரு வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவுமே அதே சேம் தான். வீடியோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், இல்லை மீடியாவிலேருந்து எடுத்து வரலாம், இல்லைன்னா URL கூட நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்ல இருந்து இது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். நீங்கள் வேற இது கூட எடுத்து வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஒருத்தர் வீடியோஸ் கூட நீங்கள் எடுத்து வந்து வைக்கலாம், எம்பர்ட் பண்ணிக்கலாம். பட் அது அவங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகுது. அதனால நம்மளே பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நம்மளுக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கும்ல. It's Willis. Hope you're doing well. In this video, I've compiled a list of 21. சரி, ஓகே, நான் இந்த URL காப்பி பண்ணிட்டேன். என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து இங்க எம்பர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆக்சுவலி என்ன சொல்றோம்னா எம்பர்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஈஸியா பண்றதுக்காக அவங்க வந்து சிம்பிளா பண்ணிட்டாங்க. நம்ம லிங்கை கொடுத்தாலே அதுவே என்ன பண்ணுது, எம்பர்ட் பண்ணி மாத்திக்குது வேர்ட் ப்ரெஸ். இதுவே கோட், ஆமா கோட்ல வந்து எம்பர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க தெரியுதா, எம்பர்டட் யூடியூப் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மாத்திக்குது. யூஸ்வலி பார்த்தோம் நம்ம கோட்ல பண்ணும்போது நம்ம தான் வந்து எம்பர்ட் பண்ற இதில் தான் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் இது என்னன்னு நான் சொல்றேன்ட்டு. ஸோ இந்த எம்பர்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்பர்டிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ள வேற ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ற மாதிரி காட்டுற மாதிரி. ஸோ இப்போ என் வெப்சைட்டுக்குள்ள யூடியூப்ல இருந்து ஒரு சோர்ஸ் வந்து காட்டுறேன், அது அங்க இருந்து காட்டுது. ஸோ அதுதான் இது ஒரு மீனிங், அதுதான் எம்பர்ட் பண்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ ஒரு இமேஜ் இருக்கு, இங்க பார்த்தோம்னா வீடியோ இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ வந்து இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்கு, இப்படி ஸ்க்ரால் பண்ணுறோம், இங்கே ஒரு வீடியோ பார்ப்போம். கொஞ்சம் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக உருவாக்கிடும். இன்னும் கூட நம்மளால இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஓரளவுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் உருவாகும். ஏன்னா கண்டென்ட் கம்மி தான், 500 words தான் இருக்கு. ஸோ இது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். நீங்கள் 1000 words நீங்கள் ரைட் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி விஷுவலாக காட்டணும். அப்போதான் இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் வந்து நிறைய வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், பேஜ் இஸ் இண்டெக்ஸ்டு. எப்படி இண்டெக்ஸா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்தோம். சர்ச் கன்சோல் போகணுமா, நாம இருக்கா? சர்ச் கன்சோல போய் இந்த URL வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதில் பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து காட்டும் இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத காட்டும். நாம இருக்கா? இல்லை, சர்ச் கன்சோல போய் நம்ம வந்து இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுவோம், அது வந்து ஸ்பைன் பண்ணி காட்டும். அப்படின்றத நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இதை பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து லோக்கல்ல இருக்கு, சைட் வந்து நம்ம இன்னும் லைவ்லயே போல. உங்களதெல்லாம் பார்க்கலாம், உங்களை செட்டப் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அது செட்டப்ல நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அதையும் செக் பண்ணிடுவோம், இந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லி. இந்த பேஜ் வந்து மொபைல்ல வந்து எப்படி விசிபிளா இருக்கு, ஓகே, யூஸ்வபிளா இருக்கா இல்லையான்றதை நம்ம இங்க பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி சைடா இருக்குன்னா ஆமா இது பாருங்க இதான் பார்க்கணுமே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மொபைல்ல எப்படி வந்து இது விசிபிளா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். எல்லாமே ஃபிட் ஆகி ஓரளவுக்கு கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் எதுவுமே ஃபிட் ஆகல, சம்திங் ராங்கா இருக்குன்னா நீங்க இங்கேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொபைல் யூஸபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய டிராஃபிக் வந்து நம்ம மொபைல்ல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் ஸ்பீட். அது ஜிடி மேட்ரிக்ஸ்ல போட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம், இந்த பேஜோட ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இப்போ அதுதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்க இதை ஃபுல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி என் வெப்சைட்ல இன்னொரு ஏதாவது பேசியிருக்கலாம். இப்போ இது ஒரு பிளாகா, இது மாதிரி இன்னொரு பிளாக் ரைட் பண்ணிட்டு முன்னாடியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு தெரியாம எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் நம்ம அங்க பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணுவோம்ல. நான் என்ன பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை லிங்கா மாத்துறது. ஓகேவா? புரியுதா? நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்னல் லிங்க் ஆட் பண்றோம். ஓகே, என் வெப்சைட்ல இருக்க வேற ஒரு பேஜை இங்க லிங்க் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ எந்த வார்த்தையை லிங்கா மாத்தணுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வரும், லிங்க்னு இருக்கும். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். பேஸ்ட் பண்றேன். me dot local slash digital. What is digital marketing? ஓகேவா? ஸோ அதாவது வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் வச்சிருக்கிறேன், அதை வந்து நான் இங்க லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன், என் பேஜ்ல என் வெப்சைட்ல இருக்க வேற ஒரு பேஜை லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன டைப் ஆஃப் லிங்க்? இன்டர்னல் லிங்க். ஓகேவா? இன்டர்னல் லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ அங்க வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா அது டிக் ஆயிடுச்சு. இன்டர்னல் லிங்க் வந்து ஓகே ஆயிடுச்சா? இப்போ வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் தான் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் லிங்க் ஓகே ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் லிங்க் ஆட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் ஆட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இங்க போனா இதெல்லாம் டூல் தான். கரெக்டா? இங்க வந்து படிக்கிறவனுக்கு டைரக்டா அந்த லிங்க் இங்கேயே கொடுத்துட்டேன்னா ஈஸியா இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கூகுள் அனலிட்டிக்ஸை இங்க வந்து செலக்ட் பண்ணா அப்படின்னா, இங்கே செலக்ட் பண்றதோட இதை செலக்ட் பண்ணா அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் போகணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த லிங்கையும் இங்க ஆட் பண்றேன். ஸோ இதுமே லிங்க்ல போடுறேன். லிங்க்ல போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இது வரும் பாருங்க, அதுவும் போயிடுச்சு. ஸோ எல்லாமே டிக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதில் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அட்வான்ஸ்டுன்ட்டு ஓப்பனிங் நியூ டேப். ஏன் இது ஓப்பனிங் நியூ டேப்? ஏன்னா இது எக்ஸ்டர்னல் லிங்க். எக்ஸ்டர்னல் லிங்கை நியூ டேப்ல தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேக் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இது என்னன்றது மட்டும் பார்த்துக்கோங்க, ஆஃப் பேஜ்ல பார்க்கலாம். ஓகேவா? செட் டு நோ ஃபாலோ, செட் டு ஸ்பான்சர்ட், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பேஜ் டெக்னிக்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. கேன்வா லிங்க் பண்ணலாம், மெயில்சிம்பை லிங்க் பண்ணலாம், பஃபரை லிங்க் பண்ணலாம், ஸோ ஹாட்ஜார் லிங்க் பண்ணலாம். அது மாதிரி நிறைய நம்மளால லிங்க் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ எதுக்காகனா ஒரு யூசருக்காக தான் இதெல்லாம் பண்றோம். ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்ல வராங்கன்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்ல. அவன் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்ப்பான், இது என்ன டூல்னு தெரியாது. அவன் கூகுள் அனலிட்டிக்ஸ்னு போட்டு வேற ஏதாவது லிங்க்ல போய் தேடி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு யூசருக்கு. ஸோ நம்ம மைண்ட்ல இருக்கலாம் ஃபர்ஸ்ட் யூசர் தான் இருக்கணும். யூசருக்கு எந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து கூகுளே அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல யார் இருக்கணும், யூசர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்ன்றது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் யூசர், கூகுளே அதான் சொல்லியிருக்காங்க. யூசர் தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சர்ச் இன்ஜினுக்காகவோ கூகுளுக்காகவோ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணதெல்லாம் வந்து யாருக்கு, யூசர். ஆனால் சர்ச் இன்ஜின் மைண்ட்ல வச்சுக்கிறோம், யூசருக்காக மெயினாக பண்றோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தோன்னே அவனுக்கு புரியணும்,
மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தோன்னே புரியணும், யூஆர்எல்லுமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ கண்டென்ட் என்கேஜிங்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், சப்ஹெட்டிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கணும். நம்ம பார்த்த எல்லாமே வந்து என்னன்னா ஒரு யூஸருக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஈஸியாக அவன் வந்து எல்லாமே கிடையாது, அதான் நான் சொல்லியிருக்கிறேன். சில விஷயங்கள் நம்ம வந்து ஒமிட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ கண்டென்ட் ரீடபிலிட்டி, ஸோ அது கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கண்டென்ட் கண்டென்ட்ஸ் இமேஜஸ் வீடியோஸ் ஓகே. ஆக்சுவலி இதில் உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எரர் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டைட்டிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி என் டைட்டில் அதுக்கு சூட் ஆயிடுச்சு, டாப் 10 அப்படின்ற மாதிரி சூட் ஆயிடுச்சு. எல்லா டைட்டிலும் அப்படியே எழுத முடியும். இப்போ நான் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று எழுதிருக்கேன், அதை போய் நான் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதை காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் அதை பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த ஓகே, அது ஓகே ஆகிடும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எசென்ஷியல்ன்ற வார்த்தை வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பவர் வேர்டு அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் டூல்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் அது வந்து காட்டிகிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இவர் கண்டென்ட் கண்டென்ட்ஸ் இமேஜஸ் அண்டு வீடியோஸ் அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஆரஞ்சில் தான் இருக்குது. இன்னும் 2 இமேஜ் ஆட் பண்ணி விட்டோம்னா அது வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ ஓகேவா? ஸோ அது பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக தான் ரைட் பண்ணியிருக்கேன், தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். இல்லை என்ன இமேஜ் போடுவீங்க? இங்கே நம்ம எல்லாத்தையும் காட்டிட்டோம், இங்கே ஒரு வீடியோவும் காட்டிட்டோம். ஓகேவா? ஸோ அதுலேயே நம்ம முடிச்சுக்கலாம். பிரீஃபா நீங்க இப்போ பண்ணீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஒருத்தருக்கும் பண்ணலாம். நீங்க யூசர் மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க. கூகுளுக்காக பண்ணக்கூடாது, ரேங்க் மாத்த டிக் வாங்கணுன்றதுக்காக பண்ணக்கூடாது. எல்லா கான்செப்ட்டுக்கும் லிங்க் எல்லாம் எல்லாத்துக்கும் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். பஃபர்னா அந்த பஃபரை கண்டுபிடிச்சு நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பிள் காட்டினேன் எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ இப்படி பண்ண டிக் ஆகும் அப்படின்றத காட்டினேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் டிக் வாங்கணுன்றதுக்காக பண்ணக்கூடாது, ஒரு யூசரையும் மைண்ட்ல வச்சு பண்ணுங்க. எதுக்காக இந்த பிளகின் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து மேனுவலா ரைட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க சொல்ற எல்லாத்தையும் எப்படி பண்ணுவீங்க? மேனுவலா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பண்ணிருவீங்க, யூஆர்எல் பண்ணிருவீங்க, மற்றபடி கீவேர்ட் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? லாஜிக் புரியுதா? அதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நான் இதை பண்ணிட்டேனா, இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் இந்த டூல் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கூட ஜஸ்ட் அது லைன் தான் வரும். இதுவா அது ஹைலைட் பண்ணி காட்டுது எனக்கு. இப்போ ஆக்சுவலி நான் ப்ரிவியூல பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அது செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க ப்ரிவியூல காட்டுற பாருங்க, இப்போ ப்ரிவியூல வந்துச்சா, இதுமாரி ஹைலைட் பண்ணி காட்டுதா, இது வந்து லிங்க்ன்றதான் இது ஹைலைட் பண்ணி காட்டுது. இது யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற இதுக்கு போயிடுவாங்க. இப்போ இன்டர்னல் பேஜ் பாருங்க, திரும்ப லோட் ஆகுது பாருங்க, அந்த பேஜே இல்லை, அதனால அது வந்து எரர் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, கூகுள் அனலிட்டிக்ஸ் நான் லிங்க் பண்ணனா, இப்போ நான் கிளிக் பண்ணோன்னு இப்போ பாருங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ப்ரிவியூவில் பார்க்குறது வந்து ஆடியன்ஸுக்கு எப்படி காட்டுங்கிறது தான். இந்த பேஜ் வந்து நான் ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு இருக்கும். ஆமாம், நீங்கள் அதுலேயும் மிகவும் செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சா இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான அடுத்த டாஸ்க் இதுதான் மெயின் டாஸ்க்கு. எல்லாருமே பிளாக் ரைட் பண்ணியிருக்கணும், 2 பிளாகு. ஒன்று வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டை வச்சு ஒன்று ஆப்டிமைஸ் பண்ணணும், இன்னொன்று லாங் டெயில் கீவேர்டை வச்சு ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 பிளாக் ரைட் பண்ணணும், ஒன்று ஷார்ட் டெயில் கீவேர்டை வச்சு, இன்னொன்று வந்து லாங் டெயில் கீவேர்டை வச்சு. புரிஞ்சா? ஈஸியாக தானே இருக்கு. ஆமாம், அதே தான். ஷார்ட் டெயில் கீவேர்டை வச்சு ஒன்று, லாங் டெயில் கீவேர்டை வச்சு ஒன்று. ஓகேவா? ஸோ அதை பண்ணணுமா? இது பண்ணிவிடுங்க, இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி வந்துடும், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான். இதுதான் இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறது என்னது? ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன். இது இப்போ ஷார்ட் கீவேர்ட் பிளாக் வந்து இந்த மாதிரி பண்ணணும் சொல்றீங்களா? ஆமாம், முதல்ல பிளாக் ரைட் பண்ணணும்,
முதல்ல கீவேர்டு வச்சிருப்பீங்களா? உங்க பிசினஸுக்குன்னு நிறைய கீவேர்டு நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ யூஸ்வலி அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாகரை ரைட் பண்ணி அவங்க வெப்சைட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது ஆப்டிமைஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்றோம் நம்ம இப்போ. ஓகேவா? செக் பண்ணிட்டு ஆப்டிமைஸ் ஆகலைன்னா ஆப்டிமைஸ் பண்றோம். நீங்க வந்து இதை கொஞ்சம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இது பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தாலும் மேனுவலா நம்ம இப்போ வந்து கிளாஸுக்காக என்ன பண்ணோம்னா ChatGPT யூஸ் பண்ணி வந்து பண்ணிட்டோம். யூஸ்வலி நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து மேனுவலா அதெல்லாம் படிச்சு பார்த்து கரெக்டா மீனிங்ஃபுல்லா இருக்குதா இல்லையா, கன்வீனியன்டா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளால ரேங்கிங் வாங்க முடியும். ChatGPT இருக்கிறத எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படிலாம் ரேங்கிங்லாம் வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ChatGPTங்கிறது ஒரு ஏஐ. அதுக்கு வந்து எனக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. இப்போ பிளாக் மேனுவலா ஒருத்தங்க ரைட் பண்றவங்களுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதானே எக்ஸ்பீரியன்ஸு. அதான் அவன் வந்து ரைட் பண்ணியிருப்பான். அதுக்கு தான் மதிப்பு அதிகம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ ஏஐ கண்டென்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அல்காரிதம்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மேனுவல் கண்டென்ட்டா தெரியுதோ இல்லையோ, ஏஐ கண்டென்ட்டா கரெக்டாக தெரியும். இது வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிக்கும். ஸோ அதனால நம்மளால அதை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. பண்ணாலும் மேக்ஸிமம் ரேங்கிங் வாங்க முடியாது. ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான டாஸ்க்கு அதுதான். நானும் ஒரு தடவை போட்டுறேன் குரூப்ல. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடுறேன். ஓகேவா? எப்படி கிரியேட் பண்ணனா? அந்த பேஜ் உள்ள பண்ணா ஏதோ காட்டல சார். அது எப்படி? அது இன்னொரு போஸ்டா இருக்கும், பேஜா இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எதுவுமே இல்ல. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை லிங்க் பண்ணிக்கலாம்ல. நம்ம சாம்பிள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எப்படி ஆட் பண்ணணும்னு தான் பார்த்துருக்கோம். வேற ஏதாவது பேஜஸ் நம்மகிட்ட இன்டர்னலா இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலேட்டடா. ஓகேவா? சரி, அது ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு தடவை செட் பண்ணா போதும். இனிஷியல் செட்டப் மட்டும் தான் அது. மல்டிபிள் டைம்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே, இதை பண்ணி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வர வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 80 வர வைங்க. 80, 90, 100லாம் போகணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ 80 வந்தாலே ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். ஸோ அதை வந்து வர வைங்க போகணும். ஏன்னா அது நிறைய விஷயங்களை டீச் பண்ண சொல்லணும். அது எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. அது பண்ணனா கம்மியாக காட்டும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு டூல். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி நீங்க என்னென்ன பண்ணிருக்கோம் பண்ணலான்றதை காட்டுறதுக்காக தான் இந்த டூல். இது வந்து எஸ்இஓ பண்ணல. இதுதான் பண்ணிச்சா நம்ம தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எஸ்இஓ எல்லாம் பண்ணாது. ஜஸ்ட் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையா செக் பண்ணி அதை பாக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. முடிச்சிருங்க. முடிச்சாதான் நம்ம அடுத்த வீட்டுல போக முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க காசு பண்ணிடுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுச்சா?